ஒரு பெரிய விஷயம் மக்களே. அதாவது இஸ்ரேல் இந்த அக்டோபர் 7th அட்டாக்கு பிற்பாடு மிடில் ஈஸ்ட்ல பெரிய ஒரு ஆபரேஷனை லான்ச் பண்ணாங்க பாத்தீங்களா? இது ஈரானோட ப்ராக்சிஸ் அடிச்சு காலி பண்றோம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு நாளும் எலிமினேஷன் லிஸ்ட்டை வெளியிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு 3 பேரை தூக்கிட்டோம், இந்த டைம்ல நாங்க 4 பேரை தூக்கிட்டோம்னு தொடர்ந்து பெரிய பெரிய தலைகள் பேரை வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியிட்டதுல 10 பேர்கள் வெளியிட்டாங்கன்னா அதுல 2 பேர் உயிரோடு இருப்பாங்க. அவங்க சில மாதங்கள் கழிச்சு மீடியா முன்னாடி தோன்றி நாங்க என்ன சாகல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கப்புறம் ஈரான் விஷயத்துல அது போல் நடக்கும் போல இருக்குங்க. என்ன இருக்கு, ஐடிஎஃப் என்ன தெரியுமா சொல்லுச்சு? நாங்க ஈரானை டார்கெட் பண்ணி அடிச்சோம்ல, நாங்க எதுவும் மிலிட்டரி அசட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சுதான் நினைக்காதீங்க. அங்க இருக்கிற சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்களே அவங்கள டார்கெட் பண்ணோம். ஈரானோட செக்யூரிட்டி சார்ந்து முக்கியமான அத்தாரிட்டிஸ் இருப்பாங்களே, அந்த செக்யூரிட்டி ஃபிகர்ஸ் அவங்கள டார்கெட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஎஃப் ஓப்பனா ஒத்துக்குது. இந்த பேச்சுவார்த்தைலாம் வேலைக்கு ஆகாது, எங்க முதல்ல அடிக்க சொல்லிட்டாரு அமெரிக்கா, நாங்க அடிச்சிட்டோன்ற மாதிரி தான் ஐடிஎஃப் கிளைம் பண்ணிருக்கு. இந்த விஷயத்தை ஐடிஎஃப் சொன்னதுமே அப்புறம் வெளியே வந்துச்சு பாருங்க செய்திகள். ஒன்னொன்னும் ஒரு 6 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணாத சோர்ஸ் மூலமா நிறைய செய்திகள், சர்வதேச ஊடகங்கள் தகவலாத செய்திகள் புல்லட்டின்ல ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 6 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட அதிபரான மசூத் பெசஷ்கியான், அவரோட பையனான யூசுப் பெசஷ்கியான், ஈரான் அதிபரோட டெபுட்டியான ஜாஃபர், மேஜர் ஜெனரல் அமீர் ஹத்தாமி, பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் குவாலிபாஃப். இவங்க எல்லார பத்தி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபுல்லா பார்த்துருக்கோம் என்னென்ன சொல்றாங்கன்ட்டு. இப்போ அவங்க பேர்கள் அந்த லிஸ்ட்ல இருக்குங்க. 6வதா பார்த்தீங்கன்னா, இவர் தான் ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடர்னு கருதப்பட்ட அலி லாரிஜானி. இப்போதைக்கு ஒரு ஈரானோட சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல, அதோட சீஃப், அந்த பொசிஷன்ல இருந்தவர். இத்தனை பேரையும் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து நடத்துற இந்த தாக்குதல்ல கொன்னுட்டாங்க, அவங்க இருந்த பில்டிங்ஸ் மேலே அட்டாக் பண்ணி அவங்க கதையை முடிச்சிட்டாங்கன்னு நிறைய செய்திகள் வெளியே வந்துச்சு. சரி, மற்ற ஊடகங்கள் இதை சொல்றாங்க, ஈரான் ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க மறுக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பெரிய குழப்பம் இன்னும் உழவிக்கிட்டு இருக்கு. ப்ரோ, இவ்வளோ பேரை சொல்றீங்க லிஸ்ட்டில், சுப்ரீம் லீடர் அலி கமனி என்னாச்சு? அடுத்து பெரிய கேள்வி மனசில் வருதுல்ல. ஆக்சுவலாக அந்த விஷயத்த இஸ்ரேல் சார்பு ஊடகங்களும் சரி, மேற்குலக ஊடகங்களும் சரி கன்ஃபார்ம் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க, கமனியை போட்டாச்சு, அவ்வளோதான், அவர் கதை முடிஞ்சிருச்சு. அமெரிக்கா என்ன நினைச்சது, கமனி அங்கே இருக்கக்கூடாதுன்னு, அது நடந்துருச்சுன்னு செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதை பற்றி யாராவது ஒருத்தர் கரெக்டாக சொல்லணும்ல. அப்பேற்பட்ட பர்சன் தான் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ். ஆக்சுவலாக ஈரானில் இன்டர்நெட் பிளாக் அவுட்டு, இணையம் அங்கே பெருசாக பயன்படுத்த முடியல. ஃபோன் கான்வர்சேஷன் இருக்குல்ல, ஃபோன் கால்ஸ் மேக் பண்ணுறது அதுவே கஷ்டமாக இருக்குது. இருக்கிற சோர்ஸை வச்சு அவங்க ஃபோன் காலை மேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிச்சிருக்க அடி இருக்கிற உதிரதாண்டவம் ஈரான் மேலே இப்போதான் வெளியே ஒன்றுனா வர ஆரம்பிச்சிருக்கு. அதை பற்றி இவர் என்ன சொல்கிறாப்புல, எனக்கு தெரிஞ்சு ஈரான் சுப்ரீம் லீடர் இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு இவர் சொல்லியிருக்காரு.